நீங்கள் கேட்டுக்கொண்ட இருப்பது கனேடிய தமிழ் காற்றிலே இந்த வான்காற்றிலே அடுத்த காற்றிலே வர இருப்பது ஓர் நேர்காணல். டாக்டர் எஸ் குமுதினி அவர்களுடன் நேர்காண்பவர் தாயத்து எங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே கவிதாயினி இந்திரா ஆனந்தன். இருவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவர்களிடம் கொடுக்கின்றேன் வான் காற்றை. இனிய காலை வணக்கம். இன்று எமது சமூகத்தில் பாரிய பிரச்சனையாக எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற தற்கொலை பற்றி டாக்டர் குமுதினி அவர்களை நேர்காணல் செய்யவுள்ளேன். டாக்டர் அவர்களை வருக வருகவென்று வரவேற்கின்றேன். வணக்கம் டாக்டர், இன்று சமூகத்தில் ஒரு பாரிய பிரச்சனையாக தற்கொலை நடைபெறுகின்றது. இது பற்றி தங்கள் கருத்து என்ன? ஆம், தற்கொலை என்பது ஒரு தனிப்பட்ட நபரின் பிரச்சனை மட்டுமல்ல. அது ஒரு குடும்பத்தை, நண்பர்களை, பாடசாலையை, வேலை தளத்தை, மொத்தத்தில் சமூகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இலங்கையில் கடந்த சில தசாப்தங்களை கருத்தில் கொள்ளும் போது தற்கொலை விகிதம் குறைப்பதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இன்னமும் இது ஒரு முக்கியமான பொது சுகாதார பிரச்சனையாகவே உள்ளது. முக்கியமாக தற்கொலை என்பது தடுக்கப்படக்கூடியது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர், ஒருவர் தற்கொலை செய்வதற்கு சிந்திப்பது என்ன காரணம்? பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காரணத்தை சுட்டிக்காட்ட முடியாது. சில காரணங்களை குறிப்பிட்டால் உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவருக்கு பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், இளைஞர்களுக்கு கல்வி, பரீட்சை, வேலைவாய்ப்பு, காதல், நண்பர்கள் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கலாம். சிலருக்கு தனிமை, மன அழுத்தம் அல்லது நீண்ட காலமான வேதனைகள், நோயால் ஏற்படுகின்ற வேதனையாக இருக்கலாம், அல்லது உறவு முறிவுகளால் ஏற்படுகின்ற வேதனையாக இருக்கலாம். பல காரணிகள் ஒன்றாக சேரும் போதுதான் ஒருவர் மிகவும் நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பதாக உணரலாம். அதனால் அந்த ஒரு பிரச்சனையால் தான் இப்படி செய்தார் என்று நாம் உடனடியாக முடிவு செய்துவிடக்கூடாது. டாக்டர், வடமாகாணத்தில் அதிகமாக தற்கொலை முயற்சிகள் நடைபெறுகின்றன. இதற்கான காரணங்கள் என்னவென்று அறிய முடியுமா? ஆம், யாழ்ப்பாணம் உட்பட்ட வடக்கு மாகாணத்தில் குடும்ப மற்றும் சமூக உறவுகள் மிகவும் முக்கியமானவையாக இருக்கின்றது. இவை பல நேரங்களில் ஒரு நபருக்கு ஆதரவாகவும் அமைவதுண்டு. ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், குடும்பத்துக்கு அவமானமாகிவிடுமோ போன்ற பயங்களால் சிலர் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசாமல் இருக்கின்றனர். இதனால் மனநல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலம் பல்வேறு விதமான பிரச்சனை, அதாவது தற்கொலை முயற்சிகளுக்கு தூண்டப்படுகின்றனர். அதை தவிர அந்த மனநல பிரச்சனையை ஒரு அவமானமாக கருதாமல் மனநல சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு இயல்பான ஒரு சுகாதார நடவடிக்கையாக பார்க்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்தாகும். டாக்டர், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? ஆம், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளையின் நடத்தையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டால் அதனை முதலில் கவனிக்க வேண்டும். உதாரணமாக, முன்பு மகிழ்ச்சியாக இருந்த ஒருவர் திடீரென தனிமைப்படலாம், நண்பர்கள், குடும்பத்தினரிடமிருந்து விலகி இருக்கலாம், தான் விரும்பிய விடயங்களில் ஆர்வத்தை இழக்கலாம், தொடர்ந்து கவலையுடனோ அல்லது நம்பிக்கையற்ற நிலையிலோ இருப்பது போன்று கூட தோன்றலாம். ஆனால் இவை அனைத்துமே தற்கொலை எண்ணம் இருப்பதற்கான உறுதியான அறிகுறிகள் என்று குறிப்பிட முடியாது. இருப்பினும் இவ்வாறான மாற்றங்களை அவதானித்தால் என்ன நடந்தது, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று பெற்றோர்கள் பிள்ளையுடன் அன்பாக கேட்பது மிகவும் அவசியமாகும். சில பெற்றோர் கூறுகின்றார்கள், தாங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தும் தற்கொலை முயற்சி ஈடுபடவில்லை, ஆனால் இன்றைய பிள்ளைகள் சின்ன விடயங்களுக்கும் தற்கொலை முயற்சி செய்கின்ற. இதற்கு நீங்கள் கூறும் கருத்து என்ன? ஆம்,
அன்றைய காலத்தில் பிள்ளைகள் பெற்றோருடன் இணைந்து கஷ்டத்தை உணர்ந்து வளர்ந்ததனால் எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் தன்மைகளை பெற்றிருந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை கஷ்டம் எதுவும் தெரியாமல் வளர்ப்பதனால சிறு கஷ்டத்தையும் தாங்க முடியாது மன உளைச்சலுக்கு ஆளாகி பிள்ளைகள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்று எமது எளிய சமூகத்தை தற்கொலைக்கு தூண்டுவது சமூக ஊடகங்களின் செயல்பாடாக அறிய முடிகிறது. இதன் கருத்து என்ன? சமூக ஊடகங்களில் நன்மையும் இருக்கின்றது, நீங்கள் குறிப்பிட்டது போல் சவால்களும் இருக்கின்றன. முக்கியமாக தற்கொலை தொடர்பான சம்பவங்களை சமூக ஊடகங்களில் பரப்பவோ அல்லது முன்மாதிரியாக காட்டப்படுவதோ தவிர்க்கப்பட வேண்டும். தவிர பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் தொலைபேசி பாவனை மற்றும் சமூக ஊடகங்களில் அதிக நேரத்தை செலவிடுவதை கண்காணிக்க வேண்டும். மனநல மருத்துவரிடம் செல்வது அவமானமா? ஆம், உண்மையில் அது ஒரு தவறான எண்ணமாகும். உடல் நல பிரச்சனைகள் ஏற்படும் போது நாம் மருத்துவரிடம் செல்கின்றோம். அதே போல்தான் மனதில் ஒரு சிரமம் ஏற்பட்டால் அல்லது மன உளைச்சல் ஏற்பட்டாலோ கட்டாயமாக நாம் ஒரு மருத்துவரை நாடி உதவி பெற வேண்டும். இதற்காக உளநலத்தில் சிறப்பு பட்டங்கள் பெற்ற பல மருத்துவர்கள் இன்றும் காணப்படுகின்றார்கள். ஒருவர் எப்போது உளநல ஆற்றுப்படுத்தல் பெற வேண்டும்? ஆம், ஒருவர் ஒரு பிரச்சனையில் இருந்து விடுபட முடியாது மன அழுத்தத்துக்கு தொடர்ச்சியாக ஆளாகும் போது அவர் உளநல ஆற்றுப்படுத்துகையை நாடுவது நல்லது. டாக்டர், இறுதியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றார்? ஆம், ஒருவர் தனது பிரச்சனையை நம்மிடம் தெரிவிக்கின்ற போது அந்த பிரச்சனை அந்த ரகசியத்தை நாம் பாதுகாப்பதோடு அவர் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்குரிய ஆலோசனை மற்றும் வழிகாட்டலை அவருக்கு வழங்குவதுடன் தற்கொலை முயற்சிகளை தடுக்க முடியும். நன்றி.